சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன் அப்புறம் ரிஷிகாந்த் இவங்க 4 பேரும் பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஊழலுக்கு எதிராகவும் லஞ்சம் வாங்குற ஆட்களை சித்தரித்து ஒரு காமன் மேன் தட்டி கேட்குற மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதனால் ஏதாவது சமூகத்தில் மாற்றம் ஏற்படுமான்னு காத்துட்ருக்காங்க. லஞ்சம் வாங்குற ஆட்களால் ஒரு லேடி சூசைட் பண்ணிக்கிறாங்க. நியாயத்துக்காக போராடி தோட்டு போய் வேறு வழியே இல்லைன்னு அவர் தான் வரணும்னு கம்பேக் இந்தியன்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி கமல்ஹாசனை கும்பிட்றாங்க. அவரோ செவனேன்னு தாய்வானில் வறுமக்களை சொல்லி கொடுத்துட்டு புலப்ப பார்த்துட்டு இருக்காரு. ஊழல் நோய் நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு, இப்போ நான் வரேன் ரிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக் பாஸ்போர்ட்டில் இந்தியா வராரு. இவர் ஆல்ரெடி வாட்டர் லிஸ்ட்டில் இருக்கவர். இவரை பிடிக்கணும்னு வெளியில் இருக்கான் பாபி சிம்மா. இவங்க அப்பா தான் நெடுமுடிவேன்னு பழைய இன்ஸ்பெக்டரு. கமல் அவர் ஸ்டைல் ஊழல் பெருச்சாலையில் வேட்டையாட ஃபேஸ்புக் லைவில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசி உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ லஞ்சம் வாங்குற ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும், சித்தார்த்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செக் பண்ணி பார்க்க எல்லாருமே ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய இடங்களில் பசங்களே அப்பா அம்மாவை காட்டி கொடுக்குற நிலைமை ஏற்படுது. எல்லாரோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அரெஸ்ட் ஆகுறாங்க. சித்தார்த்தோட அப்பாவும் அரெஸ்ட் ஆனதுனால அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதனால் இதுக்கு காரணம் நீ இந்த நாட்டுக்கு தேவையில்லை, கோ பேக் இண்டியன்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி ஊர் மக்களை கமலுக்கு எதிராக திருப்பிவிட்டு கமலை கல்லால் அடிக்க வச்சிடறாரு இந்த சின்ன பையன். ஒரு வழியாக பாபி சிம்மாவும் கமலை அரெஸ்ட் பண்ணிடுறான். நம்மால் வறுமக்களை நிபுணராச்சே, ஒரே ஒரு குச்சியை வச்சு பாபி சிம்மாவை கைகால் இழுக்க வச்சிடறாரு. கோர்ட்டில் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பாபி சிம்மாவை காப்பாற்ற கமலால் தான் முடியுங்கிறனால கோர்ட்டிலிருந்து பாபி சிம்மாவை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு கமல் எஸ்கேப் ஆகிறாரு போலீஸ் உதவியோடு. ஆக தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுக்குறாங்க.